Hi guys, welcome to Quick Throw. I am man of my words. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் நம்ம இல்லுஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி காப்பி ஃபைல் அப்படின்ற டாபிக் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம் கைஸ். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம் என்ன ப்ராப்ளம்ன்றது. நம்ம ஃபைலை காப்பி பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபைலை காப்பி பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம இன்புட் என்னவாக இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஃபைல் அண்ட் டெஸ்டினேஷன் ஃபைல். நீங்கள் எந்த ஃபைலை காப்பி பண்ண போகிறீங்களோ அந்த ஃபைல் நேம் ப்ளஸ் எங்கே சேவ் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபைல் நேம் ரெண்டு நேமும் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் என்னவாக இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எதுவும் இருக்க போகிறது இல்லை. ஃபைனலாக அவுட்புட்றப்போ என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த சோர்ஸ் ஃபைல் டெஸ்டினேஷன் நீங்கள் எங்கே இருக்கணும்னு சொன்னீங்களோ அந்த இடத்துக்கு காப்பி பண்ணியிருக்கணும். ஓகேவா, அவ்வளோதான் நம்மளோட அவுட்புட்டாக இருக்க போகுது. அண்ட் இதுதான் நம்ம பைத்தான் ப்ரோக்ராமில் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றதான் கைஸ் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா copy1.txt அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன், டெக்ஸ்ட் ஃபைல். அண்ட் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஹாய் கைஸ், வெல்கம் டு குயிக் த்ரோ அப்படின்றத தான் அதில் சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃபைலை தான் நான் காப்பி பண்ண போகிறேன். காப்பி எங்கே பண்ணி சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இன்னொரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறேன். காப் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் எடுத்துகிட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். அதை பைத்தான் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். என்னோடய ப்ரோக்ராம் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது, test.pyன்றது. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் அப்படி சொல்லி என்ன பண்ணேன்னா ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் இதில் தான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய ஃபைல் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகேவா, என்னோடய ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அதே இடத்துல இருக்குன்றதுனால பிரச்சனை கிடையாது. இந்த ப்ரோக்ராம் ஃபைல் எங்கே இருக்கோ அதே இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய டெக்ஸ்ட் ஃபைல் நான் காப்பி பண்ண போகிறதுக்கான ஃபைலும் இருக்குது. ஸோ அதனால் நான் ஸ்ட்ரெயிட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் நேமே கொடுத்துக்கலாம். copy1.txt அப்படின்னு ஒரு ஃபைல் நேம் கொடுக்கலாம். சப்போஸ் வேறு இடத்துல இருந்துச்சுன்னா அந்த ஃபைலுக்கு போங்க, ரைட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா ஆப்ஷன் காட்டும். அதில் காப்பி த பாத் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பாத்தை கிளிக் பண்ணிங்கன்னா பாத் வந்து காப்பி ஆகிடும். அதை ஜஸ்ட் எடுத்துகிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா, எனக்கு copy1.txt நான் எழுதியிருக்கேன்ல அந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய இடத்துல இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வரும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா இன்னொரு சிம்பிள் பக்கத்தில் ஆட் பண்ணிக்கோங்க, டபுள் சிம்பிள். ஓகேவா, அண்ட் உங்களுக்கு ப்ரோக்ராம் ஃபைல் அதே இடத்துல இருந்துச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட் ஃபைலோட நேம் கொடுங்க. அண்ட் என்ன மோட் நான் படித்து மட்டும் தான் பார்க்க போகிறேன். ஸோ நான் ரீட் மோட் கொடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் எங்கே சேவ் பண்ண போகிறேன் அப்படின்றது ஓப்பன். அண்ட் நான் ஃபைலை எங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்ற ஃபோல்டர், அதுவுமே இதுக்குள்ளேயே இருக்கிறதுன்றதுனால நான் பெருசாக வந்து எந்த இடத்துக்கும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் காப் அப்படின்னு கொடுத்து அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா copy1.txt இதுக்குள்ளே தான் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, இதுக்குள்ளே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரைட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ரைட்னு கொடுத்துக்கலாம். இதில் copy1க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணேன் copy2ன்னு நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார். அண்ட் ஃபைனலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் டாட் ரைட், WRIT ரைட். என்ன இதில் நான் ரைட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் டாட் ரீட். ஓகேவா, சோர்ஸில் இருக்க இதெல்லாம் ரீட் பண்ணி டெஸ்டினேஷனில் நான் ரைட் பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ். அண்ட் ஃபைனலாக இந்த லைன் முடிஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சோர்ஸ் ஃபைலை க்ளோஸ் பண்ணிடலாம். SOURC சோர்ஸ் டாட் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட டெஸ்டினேஷன் ஃபைல் அதையும் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேவா, எஸ். இப்போ நான் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு. இப்போ நான் அகைன் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். ஓகே, ப்ரோக்ராம் எந்த ஒரு எரரும் இல்லாமல் ரன் ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட ஃபைல்ஸ் இருக்க ஃபோல்டரில் போய் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இங்கே copy1.txtன்றது இருக்குது. அண்ட் இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா copy2.txtன்ற ஃபைல் இருக்குது. அண்ட் இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஹாய் கைஸ் வெல்கம் டு குயிக் த்ரோ அப்படின்றது கரெக்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைல்ஸ் காப்பி பண்ணுறது இப்படி தான் கைஸ். ஓகேவா, இட்ஸ் வெரி சிம்பிள். ரைட், உங்களோட ஜஸ்ட் இந்த இடத்துல என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பாத் கொடுக்க வேண்டியது இருக்கும். அண்ட் நீங்கள் copy2.txtன்னு இருக்குல்ல, இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம். உங்களுக்கு காப்பி பண்ணுறதுக்கான ஃபைல் நேம் என்ன நேம் இருக்கணுன்றது கொடுக்குறது. உங்களுக்கு சேம் நேம் வேணும்னா ஜஸ்ட் சேம் நேமே கொடுத்தா போதும். வேறு நேம் வேணும்னா வேறு நேம் கொடுங்க கைஸ். ஓகேவா, பட் நீங்கள் சேம் ஃபோல்டர்லேயே ஃபைலை காப்பி பண்ண ட்ரை பண்ணும்போது வேறு நேம் கொடுங்க. ஓகே, நான் இப்போ லைன் வைஸாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த லைன் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்
காப்பி $1.txt ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணும். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ரீட் பர்மிஷன். இந்த ஃபைலை உங்களால் எழுதலாம் முடியாது. ஓகே, ஒன்லி ரீட் பண்ணுறதுக்கு. அதனால தான் ஆர் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த லைன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கூப் அப்படின்ற ஃபோல்டரில் காப்பி $1.txt அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணும். அண்ட் அந்த ஃபைல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த லைனில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் பண்ண ஃபைலில் வந்து ரைட் பண்ணுறேன். என்ன எழுதுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோர்ஸ் ஃபைலில் என்ன இருக்கோ அதை ரீட் பண்ணுறது. .readன்றது மூலயமா நான் ரீட் பண்ணலாம். ஓகேவா? ரீட் பண்ணி அதை நான் என்ன பண்ணிங்கன்னா des.writeக்குள்ளே கொடுத்தேன்னா ரைட் ஆகிடும். ஃபைனலாக என்ன பண்ணால் ஓப்பன் பண்ணலாம் கைஸிங்க ஃபைலை. அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா க்ளோஸ் பண்ணுறோம் அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. அவ்வளோதாங்க, இட்ஸ் வெரி சிம்பிள். அதுக்கான ப்ரோக்ராமிங் இருக்குது. உங்களுக்கு வீடியோ புரிஞ்சிருக்கு நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. லவ் யூ கைஸ். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.